ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இன்னல்களுக்கெல்லாம் இறுதி நாள் இது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போதும் கண்மணி. நாளை முதல் உன்னுடைய இஷ்டப்படி வாழ். உன்னுடைய இஷ்டப்படி வாழவும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறவுமாகத்தான் நீயும் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னுடைய இஷ்டத்தை நீ நெருங்குவதற்கு தடையாக இருப்பதை பற்றியும் கவலைப்படுகின்றாய். அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் தன்னுடைய மனம் போன போக்கில் தான் போவார்கள். ஏழை சொல் மேடை ஏறாது என்பதை போல உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை. அதை விட்டுவிட்டு உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுத்து. உன்னை சுற்றி இருக்கும் சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள். உனது விருப்பம் நியாயமானது, உனது ஆசைகள் அர்த்தமுள்ளது என்று நீ நினைக்கும் போது அதற்கு தடையென்று ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தவிக்கின்றாய். இந்த தவிப்பினால் உன்னுடைய மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகின்றது. உன்னுடைய மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உத்வேகத்துடன் நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டே பார்க்கத்தான் தோன்றுகின்றது. என் கண்மணியே, உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்வதற்கு நான் வழி கூறுகின்றேன் கேள். தடைகள் வந்தால் கலங்காதே, எப்போதும் அதிகவனமாக இரு. நீ தடை என்று ஒரு விஷயத்தை நினைத்தால் அதை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடு. வளரவிட்டு வேடிக்கை பார்க்காதே. நீ பொதுவாகவே எல்லோரிடமும் அன்பு வைக்கின்றாய், அதில் தவறொன்றும் இல்லை. அனைவரிடமும் அன்பு காட்டுவதில் தவறில்லை மகளே. ஆனால் எல்லோரையும் அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? அதில் தான் சிறு குறை இருக்கின்றது. யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்றுதான் கூறுகின்றேன். ஏனென்றால் எல்லோரும் உன்னை போல் இல்லை அல்லவா? உன்னுடைய மனதில் கபடமில்லை. உன்னுடைய மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்று. அவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என்னுடைய கைகளில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. உனக்கான மிக பெரிய சொத்து உன்னுடைய நிம்மதிதான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காகவும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்காகவும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்காகவும் செலவழித்து விடாதே. மனம் எப்போதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் தருணத்தில் தான் நாம் இஷ்டப்பட்டதை அடைவதற்கான வழிகளை நமக்கு கொடுக்கும். மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றி ஒரு நேர்மறை அலை இருக்க வேண்டும். நேர்மறை அலைகளும் நேர்மறை ஆட்களுமே இருக்க வேண்டும். எனவே முதலில் எதிர்மறையாக பேசுபவர்களையும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களையும் உன்னை சுற்றி வைத்துக் கொள்ளாதே. எப்பொழுதும் நேர்மறையாய் பேசு, நேர்மறையாய் சிந்தனை செய். நல்லதை நினை, நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்?